ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லீவுனால வந்து வீட்டிலே பானிபூரி செய்யலான்னு ரெடி பண்ணியாச்சு. பானிபூரி செய்கிறதுக்காக காலையிலே எந்திச்சோடனே உருளைக்கிழங்க வந்து நல்ல பெரிய சைஸாக போட்டால் தான் நல்லா மசியாக வரும். கட் பண்ணி அதையும் உப்பு போட்டு அவிச்சு ரெடி பண்ணியாச்சு. ஒரு 2 விசில் 3 விசில் வச்சோடனே நல்லா வெந்துட்டு, அது பிறகு அந்த பா பூரிக்கு தேவையான பல்லாரி, மல்லிக்கீரை, புதினா, புளி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு மேலே இருக்க தோலை நல்லா வெந்த பிறகு ஆறின பிறகு குளிச்சா நல்லா அழகாட்டு வந்துட்டு, அது வந்தோடனே அதுக்கு தேவையான மசாலா பொடி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வத்தல் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருந்தேன். அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அது கூட போட்டு தேவையான உப்பையும் போட்டிருந்தேன். ஆல்ரெடி வந்து மல்லிக்கீரையும் பல்லாரியும் பொடிசாட்டு எவ்வளோ கட் பண்ணி போட முடியுமோ அவ்வளோ தூரம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருந்தேன். இது கூடயே வந்து அந்த கிழங்கு, பல்லாரி, மல்லிக்கீரை, வத்தல் பொடி, உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிழங்க நல்லா நச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அழகாட்டு வந்து ஒன்றோடி ஒன்று மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி கையால் நல்லா பிணைஞ்சி ரெடி பண்ணி கிழங்க ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கடுத்ததாக வந்து பானிக்கு வந்து தயாரிக்க வேண்டியெல்லாம் புதினாயை ஆல்ரெடி வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா கழுவி கீரையை ஃப்ரெஷ்ஷாகிறதுக்காக தண்ணியில் போட்டிருந்தேன். அதில் நமக்கு தேவையானது ஒரு கையளவு பெரிய கையளவுக்கு நான் வந்து கீரை போட்டிருந்தேன். அதையும் வாரி போட்டு அது கூட ஒரு சிறிய சைஸ் அளவில் சின்ன துண்டு இஞ்சி, உரப்புக்கு வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். குட்டி பசங்க இருக்கனால உங்களுக்கு உரப்பு வேணால் கூட போட்டுக்கிடலாம். நல்லா மிக்ஸியில் அடித்து இந்த மாதிரி தேங்காய் பால் அரிப்பில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் அரைச்சது அதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் தண்ணி வேணுன்னா தண்ணி சேர்த்து நீங்கள் இன்னொரு தடவை புளிஞ்சு எடுத்துக்கிடலாம். அது கூடவே வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து புளியும் கோர போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த ஒரு புளிப்புக்கு புளியையும் பிணைஞ்சி இதே அரிப்பில் ஊற்றி எடுத்துக்கிடலாம். அரிப்பில் ஊற்றி வடிகட்டியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இனிப்புக்கு தேவையாட்டு நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாட்டு புளி எல்லாமே கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டு அந்த புளி, புதினா தண்ணி எல்லாத்துலேயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நாட்டு சர்க்கரை கரைய அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பொடிக்கண் அரிப்பில் நம்ம அரிச்சு எடுத்தோம்னா அதில் இருக்க அந்த துகள் சின்ன சின்ன தூள்லாம் வராது. நம்ம சவிக்கும் போது நாசில் ஏறாமல் இருக்கும். அதுக்கு வேண்டியில் இன்னொரு அரிப்பில் வந்து நாட்டு சர்க்கரையில் உள்ள தூசி எல்லாமே வராமல் இருக்கிறதுக்காக 2 அரிப்பு வச்சு அரைச்சி இந்த பானியுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பானிபூரிக்கான கிழங்கும் தண்ணியும் பானியும் ரெடி ஆகிட்டு, இனிமேல் பூரியை பொரித்து எடுத்துட்டோம்னா அப்படியே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதுதான். அதுக்காக வந்து கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெயை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு சுட வச்சுக்கிடலாம். டேஸ்ட் பார்க்கணுன்னா இந்த டைமில் நம்ம பானியில் வந்து உப்பு இதெல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கிடுங்க. இது கூட வந்து ஒரு சிட்டிகை அளவு வந்து உப்பு சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். பானி வந்து கிழங்கு, பல்லாரி, மல்லிக்கீரை போட்டிருந்தேன். அது கூட வந்து ஒரு கேரட்டையும் நல்லா துருவி போட்டிருக்கேன், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு. இப்போ கிழங்கும் பானியுமே ரெடி ஆகிட்டு, அடுத்து பூரி பொரிக்கிறதுக்காக தேவையான பானிபூரி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சுட்ட பிறகு சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு 5 6 பீஸாக அப்படியே போட்டு பொரித்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பூரி அப்படியே பொரித்து நமக்கு தேவையான பூரி ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோத்தையுமே நம்ம 60 பூரி வந்து பொரித்து அழகாட்டு நீட்டாக எடுத்தாச்சு. பொரித்து எடுத்த பிறகு பூரியை கரையேற்றி அது ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு பானிபூரிக்கு தேவையான பானி, பூரி, கிழங்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு பூரி எடுத்து அப்படியே உடச்சி அதில் கிழங்கு அந்த தண்ணி எல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டு. உரப்பு, புளிப்பு எல்லாமே வந்து நல்ல சூப்பராக இருந்து, அதுக்கப்புறமா நம்ம தேவையான பொரியை ஒரு பிளேட்டில் வச்சு அதில் வந்து அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா உடச்சி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் அப்படியே அந்த தண்ணீரை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிடும்போது அது அப்படியே லைட்டாக ஊறி அந்த புளிப்பு, அந்த கிழங்கு, அதில் உள்ள டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்து, நம்ம வந்து கடையில் வாங்காமல் வீட்டிலே இப்படி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தாட்டும் இருக்கும். நம்ம வீட்டிலே செய்து கொடுக்கலாம். வீட்டிலே செய்து கொடுத்து நல்ல ஹெல்த்தான ஒரு பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறு ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம். பாய். நீங்களும் இந்த மாதிரி பசங்க பானிபூரி கேட்டாங்கன்னா வீட்டிலே செய்து கொடுங்க. அது வந்து பசங்களுடைய ஹெல்த்துக்குமே நல்ல இது. அதனால் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.